ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபைனால நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஆண்டவர் நல்லவர், உங்களை இன்னைக்கு வைக்க காத்திருக்கிறாரு. நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கேட்குறோம். ஆஸ்தி கொடுங்க, அந்தஸ்து கொடுங்க, பொருள் கொடுங்க, எல்லாமே கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்க நம்ம மறந்துடுறோங்க, இல்லை ஒன்றும் சரியாக கேட்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரே உம்மை போல நான் மாற்றுங்க ஆண்டவரே, உமக்காகவே நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆமாங்க, ஒரு அருமையான பாடல் சொல்லுது, உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆமாங்க, இந்த பாடலை கேட்டு பாருங்க. உம்மை போல நம்ம மாற்றுங்க ஆண்டவரே, என்னையே உமக்காக தர்றேன்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாங்க. ஆமாம், நம்ம இயேசுவை போல் மாறணும். உலகத்தில் எவ்வளோ மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்கள போல் அல்லங்க, ஆண்டவரை போல் மாறணும். ஆண்டவர் எவ்வளோ நன்மையான தெய்வனாக இருந்தார், ஆண்டவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ அது போல் அவரை நேசிக்கணும், அது போல் நம்ம மற்ற மனுஷங்களை நேசிக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. நினைவு வச்சுக்கோங்க, ஆண்டவரை போல் மாற கடமைப்பட்டிருக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.